சங்கீதம் 69வது சங்கீதத்திலே வசனங்கள் இப்படியாக வருகிறது. 69வது சங்கீதம் 30வது வசனம், 29, 30, 31வது வசனங்கள் இப்படியாக வருகிறது. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் வெறி குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் வெறி குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார், நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது. சொல்லுங்க, ஆண்டவருடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது. எனக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்தனை மீட்டெடுத்தார் பாருங்களேன். அந்த ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது. ஆண்டவர் என்னை கை தூக்கி விடுகிறார் அப்படின்றது எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது. நன்றியோடு ஆண்டவரை துதிக்கலாமா? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லை, தாங்கியே நடத்தினீரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்களோ? உணர்ந்து என்னைய தள்ளாட விடலை. நான் துயரம் உள்ள மனுஷன்தான், ஆனால் என்னைய தள்ளாட விடலை, அவர் தாங்கி நடத்துகிறார். பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சேர்ந்து புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. மறுபடி புகழ்கிறேன், புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயலின்று புது ராகம் பிறந்தது. மறுபடி சத்தமா புகழ்கின்றேன், பாட்டு பாடி பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவர், இன்றும் என்றும் வல்லவர், இன்றும் என்றும் வல்லவர். வல்லவரே கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் ஏசையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கிறேன், புகழ்கின்றேன், பாட்டு பாடி புது ராகம் பிறந்தது. புயல் ஓய்கிறது, புயல் ஓய்கிறது. புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம். ஆத்துமாவில் இருந்து நன்றியோடு புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது.
அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் இன்றும் என்றும். எஸ் லார்ட், என்னை ரட்சிக்க வல்லவர். உம்முடைய ரட்சிப்பு எனக்கு அடைக்கலமாயிருக்கும். உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பி உள்ளே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பி உள்ளே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண ஏசையா, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை புகழுகிறேன். ஓ, புகழ்கின்றேன் பாட்டு பாடி. Thank you Lord, thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா ஏசையா வல்லவரே, இன்றும் என்றும். ஓ, இன்றும் என்றும் வல்லவரே. அல்லேலூயா. இந்த சங்கீதம் 69வது சங்கீதத்தில் தாவீது ஆக்சுவலாக ரொம்ப விண்ணப்பம் பண்ணுறார், ரொம்ப கதறுகிறார், ரொம்ப ஜெபிக்கிறார். சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க, அவருடைய சத்தத்தை பாருங்க. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும். நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். நீர் என் ஆத்மாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும் என்று சொல்லி அப்படியே தொடர்ந்து ஜெபம். இருதயத்திலிருந்து என்னால் முடியல ஆண்டவரே, என்னையை தப்புவீங்க, என்னையை மீட்டுக்கொள்ளுங்க, என்னையை காப்பாற்றுங்க, மற்றவர்களுக்கு முன்பாக என்னை வாழ பண்ணுங்கன்னு கதறுகிறார். என்னை கடாய்ச்சி தருங்கன்னு கதறுகிறார். அப்படியே கதறிட்டு வரப்போதான் அவர் திடீர்னு சொல்லுகிறார், அவருடைய ரட்சிப்பு எனக்கு அடைக்கலமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு அடைக்கலமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்ஸ் சேவிங் பவர், அதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஃபோர்ட்ரஸ். நான் காட் சேவிங் பவர், அவரால் என்னை காப்பாற்ற முடியும். அவருடைய காப்பாற்றுகிற ரட்சிக்கிற அந்த வல்லமை எனக்கு அடைக்கலம். என்னை பாதுகாத்து கொள்ள எதிரிகளின் மத்தியில், இந்த விழுந்த உலகத்தின் மத்தியில், குறைகளின் மத்தியில், என்னுடைய குறைகளின் மத்தியில் கூட என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்த அவருடைய ரட்சிப்பு எனக்கு போதும். ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பின் வல்லமை எனக்கு போதும். மறுபடி பாட போகிறோம். உறுதியாய் பற்றி கொண்டேன், உம்மையே நம்பி உள்ளேன். ஹல்லேலூயா. பாடி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பி உள்ளே. உம்மையே நம்பி உள்ளே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. மறுபடி பூரண சமாதானர், பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. கரங்களை உயர்த்தி ஓ புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயலின்று புது ராகம் பிறந்தது. உள்ளத்திலிருந்து ஒரு ராகம் வரட்டும். விண்ணப்பங்களின் மத்தியிலே தாவீது சொல்லுவது போல, கர்த்தருடைய ரட்சிப்பு எனக்கு அடைக்கலமாயிருக்கும். ஓ புகழ்கின்றேன், புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவர்.
சொல்லுங்க, இன்றும் என்றும் ஓ வல்லவரே. ஹல்லேலூயா. கரங்களை நல்லா தட்டி நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்க அடைக்கலமாய் வந்த இந்த இடம் ஏதோ பலனற்ற ஒரு ஷெல்டர் கிடையாது. சர்வ வல்லமை உள்ளவருடைய நிழலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவாரு. நம்ம அவருக்கு கீழே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாட போகிறோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா புயல் ஓய்ந்துரும். அதுக்கடுத்து நம்ம ரிலாக்ஸ் ஆயிடணும். ஹல்லேலூயா. உள்ளே வந்ததுக்கு அதுக்கடுத்து வண்டி ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி ரிவர்ஸில் போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டோன்னா எல்லா கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல வைத்திருக்கணும். அவரை நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்ம கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடணும். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து மகிழ்ச்சி அப்பா வீட்டில் சந்தோஷமாய் பாடி குதூகலம் கொண்டாட்டம். பாவம் எல்லாம் பறந்துச்சு, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். ஒரு மனுஷன் உண்மையா தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவோடு நல்மனம் பொருந்தும் போது அவனுக்கு பதிலாக இவர் மரித்ததினாலே இவருடைய நீதி அவன் மேலே வைக்கப்படுகிறது. பாவம் எல்லாம் பறக்குது. ஹல்லேலூயா. நோய்கள் எல்லாம் தீருது, எல்லாம் ஃபுல் ஸ்டாப் ஆகுது. நான் செஞ்சதுக்கு தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்றது கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும். வந்ததுக்கு அடுத்து நான் செஞ்சதுக்கு அவர் அனுபவிச்சுட்டாரு. அது கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அடுத்து ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஹல்லேலூயா. பாடி ஆண்டவரை மேன்மைப்படுத்தலாமா? குதூகலம் கொண்டாட்டம் என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே ஓ ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே. நல்லா கை தட்டி என் இயேசுவின் சன்னிதானத்தில். கொண்டாட்டத்தோட குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். சொல்லுங்க, ஓ கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, மீட்பு, பரிசுத்த ஆவியினால். எனவே குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின். நல்லா கையை தட்டி சத்தம் வர மாதிரி. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின். ஓ ஆண்டவராகிய இயேசுக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டான் அப்படின்னா அவனுக்குரிய பழையவைகள் எல்லாமே மாறுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டிப்பு உண்டாகிறது, புது சிருஷ்டியாய் மாறுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதுக்கு நம்ம திருப்பி என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஒரு மனிதன் இருதயத்தில் விசுவாசித்து தன் வாயினால அறிக்கையிடுறான் அப்படின்னா உண்மையாய், அதான் சொல்லுவாங்க, இருக்கிறதுலையே இலவசமானதும் இந்த விசுவாசம் தான், இருக்கிறதுலையே மிக கடினமானதும் இந்த விசுவாசம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயல்பில் ஒரு மனுஷனுக்கு நம்மலாம் வீட்டில் பனிஷ்மெண்ட் வாங்கி வாங்கி பழகிட்டோம். அப்பா அம்மா அடித்து பனிஷ்மெண்ட் கொடுத்து பழகிட்டோம். அதனால் இரக்கம்ன்ற கான்செப்டே நம்மளுக்கு புதுசாக இருக்குது. நம்மளால் நம்ப முடியலை. இன்னும் விட்டுவிட்டாரா, நம்மளை விட்டுவிட்டாரா, ஐயோ அப்படியே விட்டாரா, எதுவுமே கேட்கலையா அப்படின்னு நம்மளுக்கே நம்ப முடியலை. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசு என்னை மன்னித்து விட்டார், இயேசு என்னை புதிதாய் மாற்றுகிறார்,
இது கிருபையினால் உண்டாகிறது, என் கிரியைகளினாலே அல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, இயேசு என்மேல் வைத்த கிருபையினாலே இது உண்டாகிறது. இதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப பாடுங்க, பாவம் எல்லாம் பறந்தது. சில பேர் பாடுறப்ப அப்படியே பயத்தோட பாடுனீங்க, அதனாலதான் நிறுத்தி விளக்கம் சொல்றேன். பாவம் எல்லாம் பறந்துருச்சுங்க. பாடி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோமா? பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். ஓ கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவி. திருப்பி ஒன்னும் தர போறது இல்ல, கை மாத்திரம் தான், நல்லா தட்டி. ஓ ஓ பரிசுத்த ஆவினா எனவே குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் ஆனந்தம், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஓ ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஓ சத்தமா, தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. அடையாளம் போட்டுட்டார், சீல் வச்சுட்டார். எங்க போனாலும் பரலோகம் தான் உங்க டெஸ்டினேஷன். சேர்ந்து ஓ தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஓ எஸ் எஸ் நாமே. அந்த ஆவியான தேவன் நற்சாரமானார், அதிசயம் அதிசயமே. இந்த ஆவியான தேவன் நற்சாரமானார், அதிசயம் அதிசயமே. எனவே குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவர் வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஓ வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா, ஓ மறுபடி ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி. எஸ் மறுபடி ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். இன்று குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். என்றும் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஓஹோ ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். நல்ல கைதட்டி ஓ குதூகலம் கொண்டாட்டமே. எஸ் என் இயேசுவின் அப்பா வீடுனா மகிழ்ச்சி, என்றும் குதூகலம் கொண்டாட்டமே. ஏன் தெரியுமா? ஓ எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். எல்லாம் முடிய போது, என்ஜாய் பண்ண போறோம். நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். இந்த மண்ணு மகிமையா மாறப்போது. எஸ் கரங்களை தட்டி குதூகலம் கொண்டாட்டமே
ஆனந்தமே, ஓ என்றும் ஆனந்தம் ஆனந்தமே, அன்பரின் திருப்பாதத்தில் குதூகலம். எஸ், ஓ இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே முடிஞ்ச பாஸ்டர், இன்னும் அதிலேயே இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கும் அதில் தான் இருப்போம். ஹல்லேலூயா. இயேசு எனக்காக செய்து முடிச்சு விட்டார். நான் கஷ்டப்பட தேவையே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களுமே கிரியைகளை சார்ந்தது. ஏதோ ஒன்று செஞ்சாதான் கிடைக்கும், ஏதோ ஒன்று செஞ்சாதான் கிடைக்கும். ஆனால் எல்லா மார்க்கங்களுக்கும் தெரியும் என்ன செஞ்சாலும் பதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்லாமிய நண்பர்கள் அழகாக அவர்கள் சொல்லுவாங்க, அவர்கள் 5 முறை பிரார்த்தனை பண்ணி உபவாசம் இருந்து அந்த ரமலானுக்குரிய காரியங்களை செய்து என்னென்னமோ செய்யணும். 5 விஷயங்கள் முக்கியமாக அவங்க செய்ய வேண்டியது இருக்கு. ஏழைகளுக்கு உதவணும். இது எல்லாம் செஞ்சாலும் கடைசி அவங்க சொர்க்கத்துக்கு போகிறப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தான் சர்வ ஞானம் உள்ளவர். அல்லாஹ் என்ன சொல்கிறாரோ அதை பொறுத்து ஈசா நபி நியாயம் தீர்க்கிறத வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பரலோகம் போவோமான்னு தெரியாது அப்படின்றது தான் அவர்களுடைய வைராக்கியத்தின் முடிவு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு போக முடியாது, அதனால எனக்கு பதிலாக எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டாரு. இப்போ அவர் கையை பிடிச்சிக்கிட்டே போனால் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக சிலுவையிலே மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடப் போகிறோம். நிகரே இல்லா தேவன் நீர். நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். ஹல்லேலூயா. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை என்று சொல்லி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேலாய் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் இப்படியாக வசனங்கள் வருகிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் நேர்த்தியாக சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை பற்றி சொல்லும்போது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாம் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில், சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ, நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை
நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகள் போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையும் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் எல்லாம் அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. மறுபடி சொல்லலாமா? நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லா இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். நிகரே இல்லா தேவன், இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் என்னை சின்னேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகள் போக்கும் நிறைவே, குறைகள் போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஓ குறைகள் போக்கும் நிறைவும் என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒழித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே. மரண கூறினை
ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே, மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே, மரண கூறினை சொல்லுங்க, உடைத்து எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் எஸ் உடையவரே, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் சேர்ந்து. ஓ ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஹல்லேலூயா, எல்லாவற்றின் மேல் உயர்ந்தவர். ஹல்லேலூயா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், சர்வ வல்லமை உள்ள நாமம். ஹல்லேலூயா, எல்லாம் எளிமை நின்று தேவனை ஆராதிக்கலாமா? ஓ ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் வற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகள் போக்கும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. ஓ எஸ், சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகள் போக்கும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ. ஓ சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்த்துங்க. ஓ ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஹல்லேலூயா, அவர் நிகரே இல்லாத தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் யாவற்றையும் செய்கிற தேவன், மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவன், உயிர் தெழுந்த தேவன். ஓரபா சந்தலாதாரணமோ, வாய்களை திறந்து அப்படியே தேவன் ஆராதிக்கலாம் சத்தமா. ஓ உயர்த்துகிறோம், எங்களுக்காக சிலுவையிலே மரித்து எங்களுக்காக மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தவரே. ஓரபா சந்தலாதாரணமரபோ, சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. ஓ சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே.
இது ஆச்சரியம், இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. சிறுமையும் எளிமையுமானவர்கள் மண்ணான மனிதர் நம்மை உயர்த்தி இன்றைக்கு சுத்திகரித்து அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார், அளவில்லாமல் கிருபைகளை பொழிகிறார், அளவில்லாமல் நம்மை உருவாக்குகிறார். நமக்கு God is spending his time, his resources on us. நம்ம மேல தம்முடைய நேரத்தை வளங்களையும் செலவு பண்ணுகிறார். ஓ எஸ், சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே. இது ஆச்சரியம், இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடு. சத்தமா நான் நன்றியோடு அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை தேங்க்யூப்பா நடத்துகிறவரே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. புதிய கிருபையால், புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது அதிசயம், அதிசயம்தான் என்னை நடத்துகிறீரே. இது அதிசயம். பரமகுயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமகுயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல என்னை நடத்தும். உங்க சித்தம் போல என்னை, உங்க சித்தம், உங்க சித்தம் போல. அவர் பரம குயவன். நம்ம அவர் கரங்கள்ல களிமண்ணாக இருக்கிறோம். நம்மை நேர்த்தியாய் உருவாக்குகிறார். நம்முடைய குறைவுகளை நீக்கி நீக்கி உருவாக்குகிறார். வார்த்தையை தந்து தந்து நம்மை உருவாக்குகிறார். என்னை ஒப்புவிக்கிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன். விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். ரபா சந்தனமோ, நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. நான் நம்புவது வருமே வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே.
நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்க விசுவாசத்தை விட்டு பேக் ஸ்லைட் ஆயிராதீங்க. நீங்கள் நம்பி வந்த இயேசுவை விட்டு பின்வாங்கி போகாதீங்க. உங்க விசுவாசத்திற்குரிய அறுவடையை நீங்க பார்ப்பீங்க. ஓ, ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தை விட்டுறாத. இன்னும் அதிகமாய் கிட்டி சேர், இன்னும் அதிகமாய் கிட்டி சேரு. விசுவாசத்தை விட்டு விடாத. ஓ, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஓ எஸ், விட்டுவிடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். விட்டுவிடாதே, ஓ வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே, ஓ உனக்குள் வாழ்பவர், உனக்குள் வாழ்பவர், உலகை ஆள்பவர். நான் நம்புவது கர்த்தராலே. அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நான் நம்புவது கர்த்தராலே. மறுபடி நான் நம்புவது கர்த்தராலே. எஸ் லார்ட், நான் நம்புவது கர்த்தராலே. வருமே வந்திடுமே.